சொன்ன மாதிரி இந்த இடையில ஒருத்தர் குறுக்க மறுக்க போயிட்டு இருப்பாங்க. பழைய சாமான் சொல்றேன், அவங்க எல்லாம் கடந்து போயிருங்க. நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து எல்லாருமே அந்த கட்சியை பத்தி பேசுங்க, அந்த கட்சியை பத்தி பேசுங்க. அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர் சொல்வார், பக்கா மாஸ் கட்சியின் தலைவர், நாங்க பக்கா மாஸ் தாயா. ஒற்றை கட்சியை எதிர்ப்பதற்காக 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டாக சேர்ந்து வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பக்கா மாஸ். ஒரு பக்கம் 15 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 20 பேர் கூட்டணி, மக்களோடு கூட்டணி வைத்து நான் வருகிறேன் உங்களை வீழ்த்துவதற்காக என்று அந்த விஜய் வருகின்ற பொழுது நாங்கள் பக்கா மாசா. அது யார் விமர்சிக்கிறா? பக்கா லூஸ் கட்சி. என்ன கட்சி? இனிமே வந்து அவங்க பக்கா லூஸ் கட்சின்னு சொல்லுவோம். நம்ம பக்கா மாஸ் கட்சி என்றவர்கள் விமர்சித்தார்கள் என்றால் நாங்க பக்கா மாசு தான்ப்பா, நீங்க பக்கா லூஸ் அப்படின்னு போயிருங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாமே சரியான ஓட்ட, புரியுதா? அதனால நீங்க பெருசா கடந்துக்காங்க. நம்மளுடைய இலக்கு என்பது திமுக, ஆட்சியில் இருக்கின்ற திமுக, ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தக்கூடியதுதான் துணிச்சல் ஆற்றல்.